Hi viewers, Assalamu alaikum. Welcome to Asia's Tamil Kitchen. இன்னைக்கு வீடியோல நாம ஒரு இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிக்கன் கட்லெட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Asia's Tamil Kitchen-ஐ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சிக்கன் கட்லெட் பண்றதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மின்ஸ்டு சிக்கன் கிடைச்சா அதே யூஸ் பண்ணிக்கோங்க, கொத்துக்கறி மாதிரி. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதும் குக்கரை மூடி ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதை நம்ம வற்ற வச்சு எடுத்துக்கணும். இப்போ தண்ணியை வற்ற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வற்ற வச்சு எடுத்தாச்சு. இந்த சிக்கனை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் மின்ஸ்டு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் கொத்துக்கறியை இதில் போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதும் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பால் சைஸ்க்கு எடுத்து கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ கட்லெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கட்லெட்டை இந்த முட்டையில் முக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கேப் இல்லாத மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் நல்லா படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எல்லா கட்லெட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கட்லெட்டை ஃப்ரை பண்ணுங்கள். லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க.
இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ கட்லெட்லாம் நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ செகண்ட் பேட்ச் கட்லெட்ஸும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி இப்போ எல்லா கட்லெட்ஸும் நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இது நோன்பு திறக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் கட்லெட் நம்மளுக்கு சூப்பராக தயாராகி வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.